குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு ஃப்ரைடே யூஎஸ் மார்க்கெட்டு, ஏஷியன் மார்க்கெட்லாம் எப்படி முடிஞ்சுது, யூரோப் மார்க்கெட்லாம் எப்படி முடிஞ்சுது அப்படின்னு தான் ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். லாஸ்ட்டு ஃப்ரைடே டவ் 30 294 பாயிண்ட்டு ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. S&P 28 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு, நாஸ்டாக் கம்போசிட் 51 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு, FTSE 23 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு, CSE 30 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு, DAX 282 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு. மற்றதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இந்த 6 இண்டெக்ஸஸ் மட்டும் நம்ம முடிஞ்சதுக்கப்புறம் இவங்கெல்லாம் ட்ரேட் ஆகக்கூடிய இண்டெக்ஸஸ். ஸோ எல்லாமே பாசிட்டிவில் தாங்க முடிஞ்சிருக்கு. மார்க்கெட் க்ரீனாக தான் இருக்குது, க்ரீனிஷாக தான் இருக்குது. பத்தாவதுக்கு பிரெண்ட் க்ரூட் ஆயிலை நம்ம செக் பண்ணால் இப்போ அவன் எவ்வளோ ட்ரேட் ஆகிறான், $103.54 இருக்குது. ஸோ இதுவும் குறைஞ்சி தான் இருக்குது. அப்போ பாசிபிலிட்டி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, மார்க்கெட் ஒரு ஃப்ளாட்டு வித்து கேப் அப் ஓப்பனிங் அப்படின்ற மாதிரி தான் கிளியராக இருக்குது. இங்கே நம்ம நிஃப்டி 50 எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்கு, 23,719 இருக்குது. ஓகேங்களா. இந்த SGX நிஃப்டி எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்தா 23,720 இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்டு தான் வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா. இவன் 720, இவன் 719. ஸோ வித்தியாசம் ஒரு பாயிண்ட்டு. அந்த வேரியேஷனில் தான் இருக்குது. ஏன்னா நம்ம மந்த்லி எக்ஸ்பைரி கிட்ட வந்துட்டோம். கம்மிங் டியூஸ்டே மந்த்லி எக்ஸ்பைரின்னும் போது ஸோ ஃப்ளாட் வித்து ஒரு மைல்டு கேப் அப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குளோபல் மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவிட்டியில் இருக்கிறதுனால அந்த கேப் அப், பெரிய கேப் அப்லாம் வாய்ப்பு இல்லை. மைல்டாக ஒரு கேப் அப், ஃப்ளாட் வித் கேப் அப் அப்படின்னு அதுக்கு தான் நான் சொன்னேன். ஓகேங்களா. அதாவது இப்போது நிலவரம் பிரகாரம் நான் சொல்கிறது. ஓகேங்களா. நாளைக்கு காலையில் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் 4 மணிக்கு ஓப்பன் ஆகிடும். பிரெண்ட் க்ரூட் ஆயிலெலாம் ட்ரேடிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஏஷியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிடும். ஸோ ஃபர்தராக இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் இதுக்கு மேலே ப்ரைஸ் குறைஞ்சிதுன்னா மார்க்கெட் நல்ல ஒரு கேப் அப் கிடைக்கும். இல்லை இந்த 103.54க்கு மேலே பிரெண்ட் க்ரூட் ஆயில் இன்க்ரீஸ், ஒன்றும் இல்லை, ஒரு $2 இன்க்ரீஸ் ஆனாவே மார்க்கெட் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. பாசிபிலிட்டி ஃப்ளாட் வித்து கேப் அப் ஓப்பனிங், இதுதான் இருக்கக்கூடிய நிஜமான நிலமை. நாளைக்கு யூஎஸ் மார்க்கெட்டு, ஃபியூச்சர்ஸு, ஏஷியன் மார்க்கெட்டு, க்ரூட் ஆயில், டாலர் இண்டெக்ஸு இதெல்லாம் நம்ம ரன் ஆகிறத பார்த்துட்டு தான் நமக்கு பெரிய ஒரு 50-60 பாயிண்ட் கேப் அப் வருமா, இல்லை பிரெண்ட் க்ரூட் ஆயில் ஏறிச்சுன்னா அது மைனஸாக மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. இதில் இப்போது நம்ம USD INR பார்த்தா அவன் $1 கிட்ட அப்ரிஷியேஷன் தான் ஆயிருக்கான். ஸோ அது பாசிட்டிவ் நியூஸு. கோல்டு குறைஞ்சிருக்கு, சில்வரும் குறைஞ்சிருக்கு, க்ரூட் ஆயில் இது 97 இருக்குது. ஓகேங்களா. நம்மக்கிட்ட இப்போ இருக்கிற பாசிட்டிவிட்டி எல்லாமே இந்த USD INR பாசிட்டிவிட்டி நியூஸ் தான், நமக்கு அப்ரிஷியேஷன் ஆகிருக்கு. ஓகேங்களா. இப்போ பத்தாவதுக்கு பேங்க் செக்டர் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா பாசிட்டிவாகவே முடிஞ்சிருக்கு, எல்லா இண்டெக்ஸுமே நம்ம இந்தியாவில். ஸோ இதுவும் ஒரு பாசிட்டிவிட்டி தான் இருக்குது. நெகட்டிவிட்டி என்னன்னு பார்த்தா FI செல்லிங்கில் இருக்காங்க. அப்போ மார்க்கெட்டோட தன்மை எப்படி இருக்கும்னா, ஒரு மேலே ஒரு 10-11 மணி வரையும் மார்க்கெட் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு செல்லிங் வரலாம் அப்படின்ற மாதிரி. அதாவது நேற்று வெள்ளிக்கிழமை நடந்த மாதிரி 9:15 மார்க்கெட் எத்தனை மணி வரையும் மேலேயே இருந்தது, 12:45 வரையும். இதே மாதிரி நாளைக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா FIs ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட் வரும்போது மட்டும்தான் செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ போன வெள்ளிக்கிழமை 812 வரும்போது செல் பண்ண ஆரம்பித்தாங்க. அங்கேருந்து அது செல்லிங் ஆச்சு. ஓகேங்களா. இது ஒரு நிமிஷம். லாஸ்ட்டு ஃப்ரைடே FIs எப்போ செல் பண்ணியிருக்காங்கன்னா 850 இருக்கும்போது செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட் வரும்போது FIs அகைன் செல்லிங் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓகேங்களா. பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நம்ம நிஃப்டி 50 என்ன தான் மைனஸில் இருந்தாலும் மார்க்கெட் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா. பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணணும். IT இப்போ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஒரு 2-3 நாளாக அது பெரிய லெவலில் இறங்க மாட்டுது. பட் இறங்கினாலும் கணிசமான அளவு அப் ட்ரெண்டில் தான் வர ட்ரை பண்ணுது IT. நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஓகேங்களா. பேங்க் நிஃப்டி, IT, ஃபார்மா, அப்புறம் இந்த FMCG, ஆட்டோ, இது எல்லாமே, ரிலையன்ஸு, இது எல்லாமே கை கொடுத்ததுன்னா மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு மேல் நோக்கி, அதாவது அந்த 23,800
850 கிராஸ் பண்ணிட்டானா மார்க்கெட் ஒரு புல்லிஷ்னஸ் இருக்கும். ஆனால் 24,000 சைக்காலஜிக்கல் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால அங்கேயும் ஒரு தடைக்கல் இருக்குது. ஓகேங்களா? மார்க்கெட் 24,000க்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆச்சுன்னா தான் மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷ்னஸ் இருக்கும். அதுக்கு எஃப்ஐஎஸ் வழி விடுவாங்களான்னு கேட்டால் வழி விடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பட் இந்த யூஎஸ் ஈரான் பிரச்சனை ஓஞ்ச மாதிரி இல்லை. சும்மா கண் துடைப்பு வேலை தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஆனால் 2 பேருக்குள்ளேயும் புகஞ்சிக்கிட்டு இருக்குது. எப்போ வேணால் அது பஸ்ட் ஆகலாம். ஓகேங்களா? அதுதான் ரியல் உண்மை. அரசியல் 2 நாடுகளுக்குள்ளே இப்போ அரசியலாக மாறி போயிருக்கு. எது வேணால் நடக்கலாம். ஓகேங்களா? அதுவும் ட்ரம்ப்பு மாதிரி ஆள் பிரசிடெண்ட்டாக இருந்தால் நாட்டில் கலவரத்துக்கு பஞ்சமே இருக்காது. எதுவும் எப்போ வேணால் நடக்கும். ஓகேங்களா? என்னை பொறுத்தவரையும் நாளைக்கு மார்க்கெட் ஒரு ஸ்லைட்லி கேப் அப் ஓப்பனிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஸ்டார்டிங் டைமில் மார்க்கெட் மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் அந்த 800 850 போனதுக்கப்புறம் எஃப்ஐஎஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம திங்க் பண்ணோம். ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் க்ரீனாக முடிஞ்சிருக்கு. க்ரூட் ஆயில் ப்ரைஸ் லோவாக இருக்குது. ஐடி வந்து பெரிய லெவலில் நெகட்டிவ் இல்லை. பேங்கிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரே ஒரு நெகட்டிவ் என்னை பொறுத்தவரையும் எஃப்ஐஎஸ் செல்லிங். நீங்கள் என்ன நியூஸ் வந்தாலும் இந்தியாவில் எஃப்ஐஎஸ் செல்லிங்கோ இல்லை எஃப்ஐஎஸ் பையிங்கோ இருந்தால் எந்த நியூஸுமே ஒர்க் அவுட் ஆகுது. ஓகேங்களா? நம்மளது டோட்டலாக சென்டிமெண்ட் பேஸ்டு ஒர்க் அவுட் தான் நம்ம மார்க்கெட். யூஎஸ் மார்க்கெட் மாதிரி அந்த டேட்டா வந்தால் அந்த மாதிரி ஆடும், இந்த டேட்டா வந்தால் இந்த மாதிரி ஆடும், ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்தால் இந்த மாதிரி ஆடும், சிபிஐ இன்ஃப்ளேஷன் வந்தால் இந்த மாதிரி ஆடும். அப்படியெல்லாம் நம்ம மார்க்கெட் துளி கூட ஆகாது. நம்ம மார்க்கெட் டோட்டலாக நம்ம இந்தியன் கண்ட்ரி பீப்புள் மாதிரியே ஒரு சென்டிமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம மார்க்கெட் ட்ரேட் ஆகுது. ஓகேங்களா? நமக்கும் டேட்டாக்கும் சம்மந்தமே கிடையாது. எத்தனை வாட்டி சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா அந்த கலெக்ஷன் டேட்டாலாம் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி வருது. ஏன் ஏற மாட்டுது? ஏன்னா அங்கே பெரிய தூணாக நிற்கிறவன் எஃப்ஐஎஸ். அவனை மீறி எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால் நம்மளது டேட்டா ட்ரிவன் மார்க்கெட்டே கிடையாது. ஒன்லி எஃப்ஐஎஸோட சென்டிமெண்ட். அவன் பை பண்ணானா மேலே போகும், செல் பண்ணானா கீழே வரும். இதில் வந்து மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு இடத்துல யாரா இருக்கான்னா டிஐஸ் இருக்கான். ஓகேங்களா? ஏன்னா அவன் டைரெக்டாக டெரிவேட்டிவ்ஸில் டைரெக்டாக பை அண்ட் செல் பண்ணுறதில்ல. அவனுடைய ஃபுல் ஃபோக்கஸ் எங்கே இருக்குது? மியூச்சுவல் ஃபண்டு, அந்த எல்ஐசி, இந்த மாதிரி பெரிய பெரிய ஹோல்டிங்ஸ், லாங் டேர்ம் ஹோல்டிங்ஸில் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய டியூரேஷன் வந்து லாங் டேர்ம் கோலு. எஃப்ஐஎஸ் இதோட ஷார்ட் டேர்ம் கோலு. ஸோ ஷார்ட் டேர்மில் அவனோட கோல் தான் எப்போவுமே அதிகப்படியாக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. ஓகேங்களா? இது நான் உங்களுக்கு சொல்லி தெரியணும்னு இல்லை, உங்களுக்கே நல்லா தெரியும். எஃப்ஐஎஸ் நினச்சா மட்டும்தான் மார்க்கெட்டை ஏற்றவும் முடியும், இறக்கவும் முடியும். அவன் இன்னும் மார்க்கெட்டை ஏற்றணும்னு நினைக்கல. அதனால் மார்க்கெட் ஏறினாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து இறங்குது. இதுதான் ரீசன். நம்ம வேர்ல்டு மார்க்கெட்டெல்லாம் பார்த்துட்டோம். நாளைக்கு நம்ம மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்த்துடலாம். இப்போ சொன்ன மாதிரி பார்த்தா நிஃப்டி 50 வெயிட்டட் ஆவரேஜ் வந்து 23,748 க்ளோஸ் ஆகிருக்கு. பட் 719ன்னு காட்டுறான். அப்போது அங்கேருந்து ஒரு 20-30 பாயிண்ட் மைனஸில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு வெயிட்டட் ஆவரேஜில். இப்போ இருக்கிற இந்த நிலவரத்தை வச்சு மார்க்கெட் ஒரு ஸ்லைட்லி கேப் அப் வந்தால் மார்க்கெட்டுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக இதை 23,800 807 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் ஒரு ரெசிஸ்டண்ட்டை எடுக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா 23,800 ரெசிஸ்டண்ட்டில் ஸ்ட்ராங்கான ஓஐ பில்டப் ஆகிருக்கு. ஓகேங்களா? இது ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை உடைச்சானா 23,862 இது செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு. அதுதான் லாஸ்ட்டு எப்போ வந்தான்? 21 மே வந்திருக்கான். அது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் செகண்டு. தேர்டு வந்து 23,918. ஓகேங்களா? இது ஸ்ட்ராங்கு. இதையும் மார்க்கெட் உடைக்குது அப்படின்னா 24,000 சைக்காலஜி. இதை உடைச்சிட்டானா மார்க்கெட் புல்லிஷ்னஸ் கண்டிப்பாக 24,800 வரையும் போகிறதுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது. பட் இந்த 3 தடைகள்லையும் மார்க்கெட் தாண்டணும். அது இல்லாமல் டியூஸ்டே மந்த்லி எக்ஸ்பைரி வேறு இருக்குது. பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டால் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா வாங்கி வச்சுருக்கவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க? மார்க்கெட் கொஞ்சம் மேலே போனவனையுமே ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வாய்ப்புகள் கம்மி தான். இருந்தாலும் மார்க்கெட்டில் எதையுமே நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரிலாம் நடக்காது. இப்படி இருக்கும், அப்படி போகும், அப்படி வரும் அப்படின்ற மாதிரி தான் திங்க் பண்ணவே முடியுமே தவிர இதுதான் நடக்கும் அப்படின்றது ஸ்ட்ராங்காக யாராலையுமே சொல்ல முடியாது. ஓகேங்களா? அதனால் இந்த வாய்ப்புகள் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் சைடில் இல்லை, நாளைக்கு க்ரூட் ஆயிலெலாம் $103.54 அதிகமாக போயிடுச்சு, 105 போயிடுச்சு அப்படின்னாவே மார்க்கெட் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகும்.
அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 23,680 இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதை ஸ்ட்ராங்காக உடைச்சா 23,623, அதையும் ஸ்ட்ராங்காக உடைச்சா 23,567. அதுக்கும் கீழே மார்க்கெட் வருதுன்னா 23,477. இந்த 4 சப்போர்ட்டு நாளைக்கு நம்ம நிஃப்டி 50ல் இன்ட்ராடே லெவல்ஸை ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னை பொறுத்தவரையும் எஃப்ஐஎஸ் ஸ்ட்ராங்காக செல்லிங்கில் 4,400 கோடிக்கு மேலே வெள்ளிக்கிழமை செல் பண்ணி வச்சுருக்கான். அப்படி அந்த மனநிலைமையில் இருக்கும்போது மண்டே ஒரு 2,000 கோடிக்கு செல் பண்ணாலும் மார்க்கெட் மறுபடியும் இறங்க தான் போகுது. ஸோ எவ்ரி ரைஸ் என்னுடைய தாட்ஸ் வந்து செல் ஆன் ரைஸ் தான். எங்கெல்லாம் ஏறுதோ நம்ம அங்கே ஒரு செல்லை கன்சிடர் பண்ணுறது, புட்டை கன்சிடர் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் பிளைண்டாக ட்ரை பண்ணாதீங்க. மார்க்கெட் கண்டிஷனை பாருங்கள், ஓஹெச் ஷீட்டை கண்டிப்பாக பாருங்கள். இதுதான் நிஃப்டி 50ல் இருக்கக்கூடிய நாளைக்கான ப்ரிடிக்ஷன் லெவல்ஸ். சென்செக்ஸ் வந்தால் சென்செக்ஸில் வெயிட்டட் பேஸ் லைனில் இதில் 75,509 முடிஞ்சிருக்கு இந்த பேஸு. வெயிட்டட் ஆவரேஜில் 415. அப்பா, ஒரு 75 பாயிண்ட் வேரியேஷன் காட்டுதுங்க, மைனஸில் இருக்குது. அவன் 508 முடிஞ்சிருக்கான், 75,508. இவன் 75,415 க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போது ஒரு 80 பாயிண்ட் மைனஸில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? நீங்கள் யாராவது புட் சைடில் இருந்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் பாசிட்டிவ்லேயே காட்டும். பட் அது ரியல் பாசிட்டிவ் கிடையாது. மார்க்கெட் கேப் அப் ஆகிடுச்சுன்னா அந்த பாசிட்டிவிட்டி மைனஸாக மாறத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஒரு கேப் அப் கிடைக்கிற மாதிரி தான் நான் திங்க் பண்ணுறேன். ஏன்னா இப்போ இருக்கிற நிலவரத்தை வச்சு அப்படி கேப் அப் சென்செக்ஸில் கிடைச்சா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 75,812, அதாவது லாஸ்ட்டு ஃப்ரைடே போன ஹை. அந்த ஹைட்டை உடச்சிட்டானா, அந்த ரெசிஸ்டண்ட்டை உடைச்சா 76,042, இது செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு. தேர்டு 76,241, ஃபோர்த்து 76,492. அதாவது இப்போ நான் 75,500 இருக்குது, நான் 1000 பாயிண்ட்டுக்கு ரெசிஸ்டன்ட் போட்டிருக்கேன். ஏன்னா இவன் ஒரு நாளைக்கு 800 பாயிண்ட் சாலிடாக ஏறுறான் சென்செக்ஸ். நான் ரெகுலராக வாட்ச் பண்ணுறதுல 650லேருந்து 900 பாயிண்ட் வந்து சென்செக்ஸ் ரெகுலராக ஏறிக்கிட்டே இருக்குது. நான் அது வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கனால 1000 பாயிண்ட்டுக்கு ரெசிஸ்டன்ட் போட்டிருக்கேன். ஒவ்வொரு ரெசிஸ்டண்ட்டுமே ப்ரீவியஸோட ரிஜெக்ட் ஆன ஏரியாவை தான் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இல்லை மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக சென்செக்ஸ்க்கு 25,232 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதையும் ஸ்ட்ராங்காக உடைச்சா 75,000 தான் செகண்ட் சப்போர்ட்டு. தேர்டு வந்து 74,741, அதையும் உடைச்சேன்னா ஃபோர்த்து 74,525 இருக்குது. ஓகேங்களா? இந்த 4 சப்போர்ட் மட்டும் பாருங்கள், மற்றதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. இதெல்லாம் வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அது வந்து ப்ரீவியஸோட அந்த லைன்ஸு நான் அதை டெல் பண்ண மாட்டேன், அது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வச்சுருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இந்த 4 மட்டும்தான். இது சென்செக்ஸில் நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இங்கே ஒரு டிஸ்க்ளைமர், இங்கே நான் கோடிட்டு காட்டியிருக்கேன் இந்த ரெட் லைன், இந்த ப்ளூ லைன், இந்த க்ரீன் லைன், இதெல்லாம் வந்து ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ்லாம் கிடையாது. ஓகேங்களா? இது ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக போட்டிருக்கு. ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி எந்த ஒரு ட்ரேடும் பண்ணி உங்களோட வேல்யூபிள் மணியை லாஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்க போகிறீங்க, நான் ட்ரேட் பண்ணி தான் தீரணும் அப்படின்னு நினச்சா அனலைஸ் பண்ணுங்கள். அதில் என்ன ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட்டோட கண்டிஷன் பாருங்கள். மார்க்கெட்டு பையிங் மோடில் இருக்கா, செல்லிங் மோடில் இருக்கான்னு பாருங்கள். செல்லிங் மோடில் இருந்தால் டாப் ரெசிஸ்டன்ட் லெவல் எங்கே வருதோ அங்கே தைரியமாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்ட்ராங்கான பையிங் இருக்குது அப்படின்னா எங்கெல்லாம் மார்க்கெட் கீழே இறங்குதோ சப்போர்ட் வந்தால் அங்கெல்லாம் ஒரு காலை பை பண்ணுறது, ஒரு கன்சிடர் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸ் தான். ஓகேங்களா? மற்றபடி ட்ரேடிங் எடுத்து ப்ராஃபிட் பண்ண போகிறது நீங்கள், லாஸ் பண்ண போகிறது நீங்கள், உங்கள் மனசுமை உங்களுக்கு, கஷ்டம் உங்களுக்கு, எல்லாமே உங்களுக்கு. நான் போகிற போக்கில் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம் யூடியூப்பில். பட் ரிசர்ச் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் மணியை இழந்துக்கிட்டே இருக்காதீங்க, அதுதான் என்னோட ஒரு அட்வைஸ். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணுங்கள். ஃபைட் பண்ணக்கூடிய இடம் நீங்கள் வெற்றி வாய்ப்பாக மாறுறதுக்கான இடமா இருக்கணும். எல்லா இடத்துலையும் போய் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுன்றது என்னை பொறுத்தவரையும் புத்திசாலித்தனமாக இருக்காது. கரெக்டான இடத்த சூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது.
அந்த வாய்ப்புக்காக வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணால் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் இந்த வீடியோவை நிறைவு பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.